morning students. Today we are going to see the last topic of this lesson, emulsion, a special kind of colloids. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, the more you know அப்படினு ஒரு பாக்ஸ் இருக்கா இந்த இடத்துல, இந்த பாக்ஸ் வந்து பாருங்க, a beam of light coming from the headlights of the vehicle is due to the Tyndall effect. ஓகேங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிள்ல நைட் ஆனா வந்து லைட் ஆன் பண்றோமா, அந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வெளிச்சமா இருக்கிறதுக்கு இது வந்து இந்த டிண்டால் எஃபெக்ட் பேஸ் பண்ணி, இந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த லைட்டை வந்து ஹெட்லைட்டை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ப்ளூ கலர் ஆஃப் த ஸ்கை இஸ் ஆல்சோ ஏ டியூ டு டிண்டால் எஃபெக்ட். நம்மளுடைய ஸ்கை வந்து ப்ளூவா அப்பீரியன்ஸ் ஆகுதா, அந்த ப்ளூ கலருக்கு வந்து அந்த ப்ளூ கலர் அப்பீரியர் ஆகிறதுக்கு இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் டிண்டால் எஃபெக்ட் பேஸ் பண்ணி தான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்கா அது மட்டும் பார்த்துடலாம். பார்ட்டிகல் சைஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்க பார்ட்டிகல் சைஸ். இப்போ எப்பவுமே வந்து சொல்யூஷன் அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுக்கலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ சொல்யூஷன். ஓகேங்களா, ட்ரூ சொல்யூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்பியூரிட்டிஸ் என்ன இருக்கும், அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ட்ரூ சொல்யூஷன்ல வந்து அது என்ன ஆயிடும், சொல்யூஷனும் சொல்யூட்டும் ஃபுல்லா டிசால்வ் ஆயிடும். ஓகேங்களா, இந்த சொல்யூட் வந்து என்ன ஆயிடும், சொல்யூஷன்ல ஃபுல்லா டிசால்வ் ஆயிட்டு நம்மளுக்கு இருக்கிறதே தெரியாது. ஓகேங்களா, ஸோ சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய பார்ட்டிகளோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஸ்ஸர் தென் 1 நானோமீட்டர். ஓகேங்களா, நானோ அப்படின்னா என்னது, 10⁻⁻9 தான் வந்து நானோமீட்டர். ஓகேங்களா, அதோடைய சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 10⁻⁻9 அப்படின்னா எத்தனை ஜீரோஸ் இருக்கும், 9 ஜீரோஸ் வந்து இருக்கும். இது எப்படி ஆக்சுவலா எப்படி எழுதுவாங்கன்னா 1/10⁻9 1/10⁻9 எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா 10⁻�9 எழுதலாம். ஓகேங்களா, ஏன்னா டினாமினேட்டர் இருக்குது, நியூமரேட்டர் போகும்போது இங்க பிளஸ் சிம்பிள் என்னவா மாறிடும், மைனஸா சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா, அதான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க கொலாய்டல் சொல்யூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 1 to 100 நானோமீட்டர்ல இருக்கும். ஓகேங்களா, இதுவே சஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டியோட சைஸ் வந்து கிரேட்டர் தென் 100 நானோமீட்டர்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்தது ஃபில்ட்ரேஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஓகேங்களா, இது வந்து ஃபில்டர் பண்ணி தனியா எடுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன்ல கண்டிப்பா ஃபில்ட்ரேஷன் வந்து பாசிபிள். ஓகேங்களா, அண்ட் கொலாய்டல் சொல்யூஷன்லயும் ட்ரூ சொல்யூஷன்லயும் என்னது, இந்த ஃபில்ட்ரேஷன் டெக்னிக் வந்து நம்மளால பண்ண முடியாது. ஓகேங்களா, settling of particles settle on their own, settle on centrifugation, do not settle. ஓகேங்களா, இப்போ இந்த சஸ்பென்ஷன்ல வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ற, இது சஸ்பென்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா, என்ன சொல்லலாம், வீட் ஃப்ளாரை நம்ம வாட்டர்ல மிக்ஸ் பண்றது. ஓகேங்களா, அந்த ஃபைன் வீட் ஃப்ளார்ல என்ன ஆகும், கீழே வந்து போய் செட்டில் ஆயிடும். ஓகேங்களா, சோ நம்ம என்ன பண்ணலாம், மேல இருக்கிற வாட்டர் தனியா, மேல இருக்கிற வாட்டர் நம்ம கீழே ஊத்திட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், லாஸ்ட்ல அந்த வீட் ஃப்ளார் கிடைச்சிடும். ஓகேங்களா, ஆனா அந்த கொலாய்டல் சொல்யூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகேஷன். கொலாய்டல் சொல்யூஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம், என்னன்னா மில்க் அண்ட் மில்க்ல இருந்து கர்ட்ல இருந்து நம்ம கீ தனியா எடுக்கிறோமா, தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் கொலாய்டல் சொல்யூஷன். ஓகேங்களா, சோ அத நம்ம அந்த கர்ட்ல இருந்து கீ நம்ம எப்படி செப்பரேட் பண்ணி எடுப்போம், இட் இஸ் பேஸ்ட் ஆன் அந்த சென்ட்ரிஃபியூகேஷன் டெக்னிக், அந்த மெஷின் யூஸ் பண்ணி நாம எடுக்கலாம். ஓகேங்களா, சொல்யூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து எந்த ஒரு பார்ட்டிகளும் டெபாசிட் ஆகாது. ஏன் டெபாசிட் ஆகாது, ஏன்னா அந்த சொல்யூட்டும் சொல்யூஷனும் என்ன பண்ணுது, ப்ராப்பரா ஃபுல்லா வந்து டிசால்வ் ஆயிடுது. ஆனா என்ன பண்ணாது, கீழே எந்த ஒரு செடிமெண்டேஷனும் இருக்காது. ஓகேங்களா, அப்பீரியன்ஸ் ஆப்ளிக்கு கொலாய்டல் சொல்யூஷன் பாருங்க செமி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் டிரான்ஸ்லியூட். சொல்யூஷன் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஓகேங்களா, இந்த ஆப்ளிக்கு அப்படின்னா என்ன இருக்கும்னா அவ்வளவுதான், இன்னும் எதுவுமே தெரியாது. ஐ மீன் டிரான்ஸ்பரண்ட்க்கு ஆப்போசிட் தான் ஆப்ளிக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி கொலாய்டல் சொல்யூஷன் வந்து செமி டிரான்ஸ்பரண்டா இருக்கும், சொல்யூஷன் வந்து ஃபுல்லி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஓகேங்களா, டிஃப்யூஷன் ஆஃப் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், டு நாட் பெனிட்ரேட். கொலாய்டல் சொல்யூஷன்ல வந்து பாருங்க ஸ்கேட்டர்ட், டு நாட் ஸ்கேட்டர்ட். ஓகேங்களா, லைட் வந்து பாத்தீங்கன்னா கொலாய்டல் சொல்யூஷன்ல என்ன ஆகும், ஸ்கேட்டர் ஆகும், ஆனா சொல்யூஷன்ல ஸ்கேட்டர் ஆகாது. ஐ மீன் அதே மாதிரி சஸ்பென்ஷன்ல என்ன பண்ணாது, இட் இஸ் டஸ் நாட் பெனிட்ரேட், அது உள்ளவே போக முடியாது. ஓகேங்களா, ஏன் போக முடியாதுன்னா அது வந்து ரொம்ப
டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா, டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால அது என்ன ஆகாது, உள்ள வந்து பெனிட்ரேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, diffusion of particles do not diffuse slowly, diffuse rapidly. ஓகே, diffuse அப்படினா என்னது, ஸ்ப்ரெட் ஆகுது. diffuse அப்படினா என்னது, ஸ்ப்ரெட் அப்படினு அர்த்தம். ஓகேங்களா, இந்த பார்ட் நம்ம வந்து இந்த சஸ்பென்ஷன் இருக்கிறத அந்த சப்ஸ்டன்ஸ்ல ஏதாச்சும் வேற என்ன சப்ஸ்டன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகாது, do not spread ஆகாது. ஓகேங்களா, ஆனா கோயல் சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா slowly spreaded, சொல்யூஷன்ல ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஓகேங்களா, டக்குன்னு என்ன ஆயிடும், ஸ்ப்ரெட் ஆகும். கோயல் சொல்யூஷன்ல ஸ்ப்ரெட் ஆகும், பட் ஆனா என்ன இதுக்கே சம் டைம். ஓகேங்களா, கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்ப்ரெட் ஆகும். அதே சஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டே ஆகாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, Brownian movement may shows கோயல் சொல்யூஷன்ல ஷோஸ், சொல்யூஷன்ல வந்து பாருங்க does not shows. ஓகேங்களா, ஏன்னா இந்த சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா fully dissolve ஆகுறதுனால அங்க எந்த ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து மேல float ஆகாது. ஓகேங்களா, அதே சஸ்பென்ஷன்ல என்ன ஆகும், அங்கேயும் சஸ்பென்ஷனே நமக்கு தெரியும், கோயல் சொல்யூஷன்ல நமக்கு வியூ ஆகும். அதே மாதிரி நேச்சர் ஹெட்ரோஜீனியஸ், சஸ்பென்ஷனும் கோயல் சொல்யூஷனும் என்னது, ஹெட்ரோஜீனியஸ். ஓகேங்களா, சொல்யூஷன் வந்து ஹோமோஜீனியஸ். நான் ஹோமோஜீனியஸ்னா என்னன்னு சொன்னா லாஸ்ட் கிளாஸ், ஹோமோஜீனியஸ்னா ரெண்டு சால்வெண்ட் சொல்லிட்டும் வந்து என்ன ஆகும், ஃபுல்லா மிக்ஸ் ஆயிட்டு ஒரே ஒரு ஐ மீன் என்ன சொல்றது, நமக்கு அது என்ன மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னே தெரியாது. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுத்தா தட் இஸ் a homogeneous சொல்யூஷன். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து இல்ல என்ன மிக்ஸ் பண்ணிருப்பாங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, பார்த்தோன்னே கண்டுபிடிச்ச முடிஞ்சா தட் இஸ் கால்ட் as heterogeneous. இல்ல என்னென்ன மிக்ஸ் பண்ணிருக்காங்க, இப்போ வந்து நீங்க லைம் ஜூஸ் போடுறீங்க, லைம் ஜூஸ் போட்டீங்கன்னா அதில் என்ன கண்டிப்பா லெமன் வந்து இது பண்ணியிருப்பாங்க, ஆனா அதில் சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க, சால்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, நமக்கு என்ன தெரியாது, பார்த்தா தெரியாது, அது டேஸ்ட் பண்ண பின்னாடி தான் தெரியும். ஓகேங்களா, அது எக்ஸாம்பிள் ஃபார் ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன். ஓகேங்களா, இதே நம்மளுக்கு நீங்க பார்த்தோன்னே சொல்லிட்டீங்க இல்ல இதுதான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க பார்த்தோன்னே நீங்க சொல்லிட்டீங்கன்னா தட் மிக்சர் இஸ் கம்ஸ் அண்டர் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, எமல்ஷன் வந்து இங்க பார்க்கலாம். ஓகேங்களா, எமல்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட். ஓகேங்களா, நம்ம நார்மலா வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறோமா, தட் பெயிண்ட் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னா இந்த எமல்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, அதே மாதிரி வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்க், கர்டு, அப்புறம் நம்ம ஃபேஸ்க்கு ஃபேர் அண்ட் லவ்லி, பான்ஸ் இந்த மாதிரி க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அந்த க்ரீமும் இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் எமல்ஷன் தான். ஓகேங்களா, இட் இஸ் இது வந்து எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா, இப்போ வாங்க அந்த டாபிக்ல போலாம். An emulsion is a collide of two or more immersible liquids where one liquid is dispersed in another liquid. ஓகேங்களா, எமல்ஷன் அப்படினா ஒண்ணும் இல்ல, ரெண்டு கலக்க முடியாத சப்ஸ்டன்ஸை நம்ம கலக்கிட்டோம் அப்படினா அதுதான் வந்து எமல்ஷன் அப்படினு சொல்றாங்க. ஓகேங்களா, this means one type of liquid particle gets scattered in another liquid. ஓகேங்களா, இங்க வந்து பாருங்க, ஒரு இப்போ ரெண்டு இம்மர்சிபிள் லிக்விட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம், அதுல ஒரு லிக்விட் பார்ட்டிகலை நம்ம இன்னொரு லிக்விட்ல வந்து நம்ம ஸ்கேட்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, இட் இஸ் a emulsion. In other words, emulsion is a special type of mixture made by combining two liquids that normally do not mix. இப்போ ஆயிலும் வாட்டரும் நம்மளால கலக்க முடியுமா, ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க, அதுல 2 டிராப் ஆஃப் ஆயில் விடுங்க, ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கலக்கிட்டே இருங்க, கலக்கி முடிச்சோடனே பாருங்க வாட்டரும் அந்த ஆயிலும் என்ன ஆகாது, மிக்ஸே ஆகி இருக்காது. ஓகேவா, அப்படி ரெண்டு மிக்ஸ் ஆக ரெண்டு லிக்விடை நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா that is comes under emulsion. ஓகேங்களா, the word emulsion comes from the Latin word meaning to milk. Milk is one example for emulsion of water and fat. ஓகேங்களா, நம்ம கன்சியூம் பண்ற மில்க்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர், ஃபேட், புரோட்டீன் இந்த மாதிரி எல்லாமே இருக்கா. ஸோ வாட்டரும் ஃபேட் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்க, கீ. ஓகேங்களா, கீயும் இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபேட். கீயும் வாட்டரும் என்ன ஆகாது, மிக்ஸே ஆகாது. ஓகேங்களா, தட் இஸ் அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படி நம்ம ஏதோ ஒரு டெக்னிக் வச்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் an example for emulsion. The process of turning a liquid mixture into a emulsion is called as emulsification. ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு லிக்விடை என்ன பண்றோம், எமல்ஷனா ஐ மீன் ஒரு மாதிரி கொலாய்டல் சொல்யூஷனா நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்றாங்க, எமல்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. மில்க், பட்டர், கிரீம், எக் ஒயிட், பெயிண்ட்,
cough syrups, facial creams, pesticides are some example for emulsion. ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ற பெயிண்ட், அப்புறம் நம்ம யூஸ் பண்ற ஃபேர்னஸ் கிரீம்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்ல. மென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேர் அண்ட் ஹான்சம், அப்புறம் கேர்ள்ஸ் வந்து ஃபேர் அண்ட் ஸ்பான்ஸ், இந்த மாதிரி நிறைய கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த நம்ம யூஸ் பண்ற கிரீம்ஸ் எல்லாம் எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ கொலாஜன். அதெல்லாம் என்னது கொலாஜன் சொல்லிச்சு. அது தொட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், வளன்னு இருக்குமா? அதே மாதிரி கிரீம் நம்மளுடைய கீ தொட்டு பாத்தீங்கன்னா அதுவும் எப்படி இருக்கும், அதுவும் கொஞ்சம் வளன்னு தான் இருக்கும். ஐ மீன் சாலிடாவும் இருக்காது, லிக்விடாவும் இருக்காது, ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. டைப்ஸ் ஆஃப் எமல்ஷன்ஸ். The two liquids mixed can form different types of emulsion. ஓகேங்களா, ரெண்டு லிக்விட் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமல்ஷன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன டைப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆயில் இன் வாட்டர். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ஆயில் அண்ட் வாட்டர் கேன் ஃபார்ம் எ ஆயில் இன் வாட்டர் சொல்யூஷன். ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ற க்ரீம் இருக்கா, ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற க்ரீம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆயில் இன் வாட்டர். ஓகேங்களா, ஆயில் என்ன பண்றாங்க, வாட்டருக்குள்ள மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆயில் இன் வாட்டர் சொல்யூஷன், வாட்டர் எமல்ஷன். அதே மாதிரி where oil drops are dispersed in water or they can form a water in oil emulsion. இதுவே இப்போ எப்படி ஆயில் எடுத்து வாட்டர்ல போட்டோமா, இப்போ வாட்டர் எடுத்து ஆயில போர் பண்ணோம் அப்படின்னா அது என்னது, வாட்டர் இன் ஆயில் எமல்ஷன். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க, இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பட்டர். ஓகேங்களா, நம்ம வெண்ணெய் இருக்குல்ல, வெண்ணெய் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஆயில் இன் வாட்டருக்கு எக்ஸாம்பிள் வந்து கிரீம். ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ற கிரீம்லாம் இருக்கா, நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற கிரீமும் சரி, இந்த பேக்கரியில கேக்குக்கு மேல ஒரு கிரீம் போடுவாங்க பாத்தீங்களா ஒயிட்டா, அதுவும் வந்து என்ன பண்ணுறது, தட் இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஃபார் வாட்டர் இன் ஆயில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, emulsions find wide application in food processing, paramedicals, metallurgy and other important industries. வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த எமல்ஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் கிரீம், ஃபெர்டிலைசர்ஸ். ஓகேங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னா என்னது, பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கா, ஃபார்மர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ற ஃபேஸ் கிரீம்ஸ், பெயிண்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா பட்டர், கிரீம் எல்லாம் இருக்கா. ஸோ இது எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்குலாம் என்ன பண்றாங்க, இந்த எமல்ஷன் டெக்னிக் தான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, நிறைய இண்டஸ்ட்ரீஸ். பேராமெடிக்கல் அப்படின்னு சொன்னா அது வந்து டேப்லெட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்காகவும், சிரப், காஃப் சிரப் இருக்கா, சளி பிடிச்சா நம்ம வந்து சிரப் சாப்பிடுவோம் பாத்தீங்களா, அந்த சிரப் வந்து பாத்தீங்கன்னா அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, இந்த எமல்ஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, நீங்க சிரப் குடிக்கும் போது அதை சும்மா ஒரு ட்ராப் கையில விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும். ஓகேங்களா, அது வந்து இட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் கொலாய்டல் சொல்யூஷன். அப்படி நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா சோப் நீங்க தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதை எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி கொலன்னு இருக்குங்களா, அது இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் கொலாய்டல் சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா, புரியுதா? இதோட லெசன் முடிஞ்சது. இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் இயர் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை ப்ராப்பரா முடிச்சிடுங்க. ஓகேங்களா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் வந்து நான் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா, இந்த 1 மார்க்ஸை 1 டைம் மட்டும் எழுதிடுங்க. ஓகேங்களா, ஓகேவா? தேங்க்யூ.